அதனால இப்போ உடம்பு முழுசா சரியாகணும். அதனால ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்குது. அதனால வந்து குடும்பத்தில் குழப்பமா, அதனால இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு அந்த இருப்பிடத்தை மாற்றிடலாம்ல. அதனால 3 மாதத்துக்குள்ள மாற்றிடணும். 3 மாதத்துக்குள்ள முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரியா? அம்மாவாசைக்கு அதே மாதிரி எனக்கு வந்து மாலை வாங்கிட்டு வந்துடணும். அப்படி அன்னைக்கு வாங்கிட்டு வந்தே இல்லையா? இன்னைக்கு வாங்கிட்டு வந்துக்கிறேன். அம்மாவாசைக்கு தான் வேணும். உப்பு அதை விட்டுரு. அம்மாவாசைக்கு இதே மாதிரி வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல் முழுசும் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். நான் சொன்ன விஷயத்துலேருந்து வெளியில் வந்துடணும். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதனால பப்ளிக்கில் ஒரு சிலதெல்லாம் சொல்ல முடியாது. ஞாபகம் இருக்கா இல்லையா? அதுலேருந்து முழுசும் வெளியில் வந்துட்டாலே முழு பிரச்சனை அதுலேருந்து தீர்ந்துடுறமான. அதனால இந்த மாதம் முடிச்சுட்டு ஆடிலேருந்து ஆவணியிலேருந்து உனக்கு வேலைக்கு போகிற மாதிரி உனக்கு நான் அமைச்சு தரேன். பணம் வர வேண்டிய பணத்தை நான் வாங்கி கொடுத்துட்றேன். எல்லாரும் போல் உனக்கு நான் கருப்பு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அப்படியா? சரி, இந்த மாதம் முடியுது, அம்மாவாசைக்கு வந்துட்டு போ. அதுக்கு உனக்கு முடிகிற மாதிரி நான் வச்சு கொடுத்துருவேன். அப்படிப்பா இப்போ தானே சொன்னேன். அம்மாவாசைக்கோ உனக்கு நீ கேட்டதெல்லாம் நான் உனக்கு சொல்கிறேன். போ. சரியா? கூடயே வரம்போ. எந்த ஒரு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் பூரி 1 எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் பையிங் ஆஃபீஸில் முதல் வேலைக்கு போனதாரு? நீதான் போனியா? ஏப்பா? அதனால் கருப்பசாமி இப்போ வந்து பொருளாதாரம் வேணும், வேலை வேணும், நல்லபடியாக கருப்பசாமி காப்பாற்றி தரணும். அவ்வளோதான் ஆசை. கிட்டவா உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். வருமானத்துக்கு வர வெள்ளிக்கிழமையிலேருந்து போகிற இடமெல்லாம் உனக்கு வருமானத்துக்கு உண்டான ஏற்பாடு நான் பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? அப்படியா? வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் போகிறது. அதுக்கு மேலே நீ கேட்டதெல்லாம் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. கூடவே வரம்போ. வர அம்மாவாசைக்கு என்ன வந்துப்பார். மறுபடி திருச்செங்கோடு வச்சுப்பா. யாரா? திருச்செங்கோடு உடல்நலை வந்து சரியில்லையா? இருந்ததுக்கு அப்புறமான இருக்க பரவாயில்ல. அதனால அம்மாவாசைக்கு வருவியா வரமாட்டியா? என்ன வேலை இருக்கு அப்படின்ற? சரி, அப்படியா? சரி, ஞாயிற்றுக்கிழமை வா. உனக்கு வந்து உனக்கு சரியாகும் போது உனக்கு உனக்கு பிரச்சனை கண்ணு முன்னாடி காட்டிடுவேன். இப்போ நீ ஆளை தெரிஞ்சு நீ ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால உனக்கு ஆளை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு என் சகோதரன்னு சொல்லிட்டேன். அதனால உடம்பு முழுசாக சரி பண்ணி உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சோ நீ கேட்டதோட சொந்தத்தில் தான் ஆள் இருக்குது. வெளியாளர்கள்லாம் உனக்கு யாருமே கிடையாது. அதனால முழுசும் உனக்கு நான் சரி பண்ணிடுவேன். ஆளை கண்ணில் இதுதான் உனக்கு கண்ணுக்கும் காட்டுவேன். முதல்ல சரியாகிறத மட்டும்தான் பார்க்கணும். எச்சா குழப்பமாயிரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போ. அதுக்கு அடுத்த திங்கக்கிழமையிலேருந்து வேலைக்கு போக சொல்கிறேன். சரியா? இதை வீடெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உடம்புல பிரச்சனை வந்துருச்சு, அதை பகுதி சரிவு பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் சரி பண்ணினா முழுசும் சரியாயிடும். அதனால் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நல்லபடியாக உனக்கு தொழிலுக்கும் வருமானமும் நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படியா? அதுவும் நம்மளது இல்லையே, அதுவும் வெளியில தான். ஆமாம், முதல்ல இது சரியாகட்டும். அடுத்தடுத்து உனக்கு நான் பண்ணித்தரேன். போ. சரியா? இதை பாங்கா வச்சுக்கணும். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கூடவே வரேன். போப்பா. நான் வந்து ஒரு முஸ்லீம், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு என் மகன் ஒருத்தர் வந்திருக்கேன். யாரா மகன் அது? நான் வந்து முஸ்லீம் அப்படின்னு ஒடி வந்திருக்கேன். எனக்கு நல்ல வருமானம் வேணும், கேட்ட இடத்துல பணமாவது கிடைக்கணும். அப்படித்தாப்பா வந்த. அதனால நீ கேட்ட இடத்துல உனக்கு பணமும் கிடைச்சிடும். அதே மாதிரி 4 காசு வருமானமும் உனக்கு குறைவில்லாமல் நாளையிலேருந்து உனக்கு பொருளாதாரம் கொடுத்தா போதுமா? கிட்டவா. உனக்கு பொருளாதாரம் இப்போ நானே கொடுத்துருக்கேன். உனக்கு இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார பிரச்சனை வராது. கேட்ட இடத்துலையும் கிடைச்சிடும். இன்னையிலேருந்து உனக்கு செலம்பா கருப்பை வச்சுருந்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். மாலை மட்டும் எனக்கு ஒன்று வேணும். எப்போ வாங்கிட்டு வருவேன்? கொண்டு வருவீல்ல? அடுத்த வாரம் எனக்கு கொண்டுட்டு வா. உனக்கு அடுத்த வாரம் வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குறேன். அப்படி இருந்தால் போதும்ல? ஒரே வரம்போ. கட்டாயம் அதையும் அமைச்சு கொடுத்துரு. அங்கேருந்து மண்ணு மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வா. சீக்கிரமாக அதை விற்று கொடுத்துறேன். ஒரே வரம்போப்பா. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருக்கிறது யாரா? சரிப்பா, எனக்கு போட்ட முதலும் கூட எடுக்க முடியாது போல இருக்கு. அப்படி தானே? அதனால உனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல.
அதனால வந்து தகப்பனுக்கு வந்து கிட்னியில் வேற பிரச்சனை இருக்கு. அதனால உனக்கு பெருசா ஆபத்து இல்லாம உன்னோட திருமணம் முடிய வரைக்குமே உனக்கு உசுருக்கு ஆபத்து இல்லாம சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால திருமணம் எப்ப மாசி மாசம் வர்றதுக்குள்ளேயே திருமணமும் உறுதியாயிடும். அதே மாதிரி வேலையில பக்கத்துல மட்டும்தான் ஒருத்தன் போட்டி இருக்கிறான். அந்த போட்டியை நான் கருப்பசாமி இந்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு ஒரு ஹோல்சேல் பண்ணிடுறேன். வர அமாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. அமாவாசையிலேருந்து உனக்கு நிற்காம உனக்கு வியாபாரம் கடையில் நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். வருமானத்துக்கு தடையில்லாமல் அமைச்சிடறேன். தைதீந்து மாசி மாதம் வர்றதுக்குள்ளே கல்யாணம் ரெடி ஆயிடும். அடுத்த 1 வருஷம் 8 மாதத்துக்குள்ளே இதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டைம் சரியில்லை உன்னோட தகப்பனுக்கு. உன்னோட 1 வருஷ காலத்துக்கு சரியில்லை. அதுக்குள்ளே இந்த வேலை எல்லாமே உனக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன். அவன் இருக்கும்போதே உன் கல்யாணத்தையும் பார்த்துடணும். அதே போல் உன்னோட ஆசை அதுதானே, கட்டாயம் அது வரைக்கும் அவசரப்பட்டு அந்த மருத்துவத்துக்கு போயிடக்கூடாது. சரியா? இதுலேயே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். மாசி மாதம் வர்றதை திருமணம் ரெடி ஆயிடும். அடுத்த நாளையிலேருந்தே உனக்கு வந்து வியாபாரம் நல்லாயிருக்கும். அமாவாசைக்கு அப்புறம் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூடயே வரும்போது இப்போ அது அவசரத்துக்கு அது ஆவதடமான அங்கேருந்து மண் வேணா அமாவாசைக்கு அள்ளிட்டு வா. விற்க முடியும்னா அதையும் உனக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன். இதை 4 அறுத்து போட்டு அங்கேருந்து கொஞ்சம் மட்டும் அள்ளிட்டு வா. அதுக்கு முடியும் அப்படின்னு உனக்கு அதையும் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி சொல்ல வரையா? சரி, ஓகே. அப்படின்னா நீ அங்கேருந்து மண் அள்ளிட்டு வா. சீக்கிரமாக அதை முடிச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். ஆமாப்பா, தொழில் வந்து உனக்கு நல்லபடியாக கருப்பு அமைச்சு கொடுத்துருக்கேன். அதைவே ஒரு நிரந்தரமாக நல்லபடியாக போகணும். அதனால போதிய வருமானம் ஓரளவுக்கு இப்போ வந்துட்டு இருக்குது. நான் கேட்கறதுக்கு பதில் வந்துட்டு இருக்கா இல்லையா? வந்துட்டு இருக்கு. மிச்சமாகறதெல்லாம் இப்போ நான் சொல்லுவேன்ல. அதனால உனக்கு வந்துட்டு இருக்கிற மாதிரியே உனக்கு மிச்சம் பண்ணணும். அப்போ வேலை ஓரளவுக்கு வந்தால் என்ன மறந்துடுவியா? அப்புறம் என்ன வந்து பார்க்கல. சரி, நீ வரலாம்ல. அதனால மாசத்துல உன் பிரச்சனை தீர வரைக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் தவறாமல் எனக்கு மாலை வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டதோட கருப்பசாமி இப்போ அமைச்சு இப்போத்தான் வேலை கொடுத்துருக்கேன். அடுத்தடுத்து உனக்கு நான் கடனையும் கட்டி உனக்கு நல்லபடியாக மிச்சமாகிற மாதிரி உருவாக்கி நல்லபடியாக பிள்ளைகளை படிக்க வச்சு எல்லாரும் போல நிம்மதியாக காப்பாற்றி கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால இதை பாங்க வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கட்டாயம் அமைச்சு தரேன். நீ வர அமாவாசைக்கு எனக்கு பாட்டில் மாலை வாங்கிட்டு கட்டாயம் வரணும். சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பெல்லாம் நீ என்கிட்ட அதெல்லாமே பேசவே கூடாது. அமாவாசை கட்டாயம் இங்கே வரணும். இப்போ அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். அந்த காரணமெல்லாம் என்கிட்ட சொல்லவே கூடாதுன்னு இருக்கேன். நீ சொன்னதை செஞ்சினா நான் சொன்னதில் என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். என் வாக்கில் இன்னைக்கு வரைக்கும் கரெக்டாக தான் இருக்கேன். வேலை இல்லாமல் வந்தப்போ நீ என்ன சொல்லிவிட்டேன்? வேலை கொடுக்குறேன்னு. இப்போ வேலை இருக்கா இல்லையா? அதே மாதிரி இப்போ 4 காசு மிச்சம் பண்ணணும். கட்டாயம் நான் கருப்பை மிச்சம் பண்ணி கொடுப்பேன். அமாவாசைக்கு என்ன வந்து பாரு. இதான் நீ கேட்காமலே சொல்லிட்டேனே. படிக்க வச்சு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன். கூடயே வரும்போ கருப்பசாமி மறுபடி ஜெண்ட ஒருப்பா. மறுபடி கருவலூர் வச்சுப்பா. கருவலூர் உடல்நல சரியாகணும்னு வந்து கேட்ட. சரியாயிடுச்சா? நல்லா இருக்கு. அதனால உனக்கு முழுசும் சரி பண்ணி தரணும். மகனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு வேலை கருப்பசாமி அமைச்சு கொடுத்தனா இப்போ போயிட்டு இருக்கேன். போய் காலைல வந்துடுவான். அதனால அவன் விரும்புகிற பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு ஒரு குழப்பம் ஒரு பக்கம் ஓடுது. அதனால அவன் சொன்னாலும் கேட்க மாட்டான். அதனால விரும்புகிற பிள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு நீயும் முடிவு பண்ணி வச்சிருக்க. அதனால நான் கருப்பசாமி நானும் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அதனால முதல்ல உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். அவளையவே கல்யாணமும் பண்ணி வச்சிடுறேன். இந்தா நீ கேட்டது போல 3 விஷயம் கேட்ட 3ம் உனக்கு சரி பண்ணி கொடுத்தாச்சு. அதனால இப்போ திருமணம் மட்டும் பண்ணுனா சரி. அதையும் உனக்கு எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசைக்கு என்ன வந்து பார்த்துட்டு போப்பா. 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. எந்த சிக்கல் இல்லாமல் முழுசும் நான் சரி பண்ணி தந்துடுறேன். போ. நான் தான் சொல்லிட்டேனே, நானும் என் சகோதரியும் அங்கே இருக்கிறதுனால தான் நீ கேட்டதெல்லாமே உனக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் எந்த வித இடைஞ்சலும் வராது. சரியா? நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். போ. கருப்பசாமி மறுபடி புளியம்பட்டி வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டமானே. அதனால் எனக்கு ஒரு மாலை கனியில் மாலை வேணும். சரியா? எப்போ கொண்டு வந்து கொடுப்பேன்? வர அமாவாசை கனி 108 கனியில் எனக்கு ஒரு மாலை கொண்டுட்டு வா. நீ கேட்டது போல் உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நான் தீர்த்து நீ கேட்டது போல் உனக்கு நீ கேட்ட வரத்தை கருப்பம் கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? 108 கனியில் எனக்கு ஒரு மாலை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நீ கேட்டதை நான் உனக்கு பண்ணி கொடுத்துறேன். நான் சொன்னதை மட்டும் நீ செய். உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி. நான் மற்றதை நான் உனக்கு அப்புறம் சொல்கிறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கூட ஆமாம் கூடவே வரம்போப்பா. எனக்கு யாராமான சுருட்டு மாலையும் கனி மாலையும் கொண்டாந்து கொடுத்தது? அப்பனும் மகனுமா? அதனால கருப்பசாமி
ஆமாப்பா. இப்போ எனக்கு மாலை போட்டிருக்க, உனக்கு நான் என்ன செய்யணும்? அப்புறம் அதுக்குத்தான் இப்போ கொண்டாந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற, இன்னைக்கு கொடுத்த மாதிரியே அமாவாசைக்கும் கொண்டு வர. சரியா? அதே மாதிரி 3வது அமாவாசை முடியறதுக்குள்ள உனக்கு தகவல் வந்துடும், இந்த இடத்துல இருக்குது போய் பார்க்கு அப்படின்னு. அதை பார்க்குற மாதிரி உனக்கு கர்ப்பசாமி உனக்கு பார்த்ததையுமே அமைகிற மாதிரியே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? போய் காலைல வந்துட்டு ஓடு. இந்தப்பா, இந்த பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடும். கிட்டவா, இதை கொண்டுட்டு போய் எப்படியாவது எனக்கு சீக்கிரமாக எனக்கு வந்து பிடிச்சி கொடுத்துடணும். அதே மாதிரி எனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் இருக்கணும். எல்லாரும் போல கர்ப்பசாமி நீயும் 4 பேர்த்து போல என்னைய வாழ வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பும் எனக்கு அமைச்சு தரணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கர்ப்பசாமி கூட இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதுக்கு எல்லாமே அமைச்சர் உண்டாமான இன்னைக்கு ஒரு போட்டிருக்கீல்ல, அம்மாவாசைக்கு போடு, வர அடுத்த நாள்லேருந்து உனக்கு நீ எல்லாமே உனக்கு வளர்த்தி கொடுத்துறேன். நீ அதை பற்றிலாம் கவலையப்பட வேண்டாம். சரியா? கூடயே வரம்போ. கர்ப்பசாமி மறுபடி சென்னிமலை வச்சுப்பா. சென்னிமலை யாரா? சென்னிமலை. அதனால கர்ப்பசாமி நமக்கு வந்து ஒரு வீடு மட்டும்தான் அமைக்கணும். நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். நமக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருந்தோம். கர்ப்பசாமி சேர்த்து வச்சாச்சு, வேலையும் கொடுத்தாச்சு, உன் பிள்ளைக்கு ஒரு வேலையும் அமைச்சு கொடுத்துட்டேன். அப்படித்தானே? அதனால் இப்போ உனக்கு ஒன்று என்ன பண்ணணும், இந்த வருஷம் இப்போ வீடு கட்டுனா சொந்த வீட்டில் உன் பிள்ளைக்கு திருமணம் நடக்கணும். அதுக்கு உண்டான வாய்ப்பு அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள தை மாதம் உனக்கு இடத்துக்கு பாலக்கால் போடுற மாதிரி அமைச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டோடு. அதனால் வேலையும் கொடுத்தாச்சு, குடும்பத்தை சேர்த்தியும் வச்சாச்சு. அதனால் வர தை மாதம் இருக்கிற இடத்துலையே பாலக்கால் போடுறோம். அடுத்த ஆடி வர்றதுக்குள்ளே வீட்டை கட்டி முடிக்கிறோம். அதனால் இப்போ வரைக்கும் வீடு கட்டுற வந்து கையில் பணம் இல்லை, ஒரு யோசனை வேணா இருக்குது. அதனால் நான் கர்ப்பசாமி தை மாதத்துக்குள்ளே கையில் பணத்தை கொடுத்துருவேன், வருமானத்தையும் கொடுத்துருவேன். எல்லாரும் போல் கர்ப்பசாமி உனக்கு இப்போ எப்படி வச்சுருக்கிறனோ அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன். வருஷம் உன்னோட கடமையை நீ செஞ்சிடணும், என்னோட கடமையை நான் செஞ்சிடறேன். சரியா? அதே மாதிரி மகனுக்கு மட்டும் என்ன பண்ணுது, தூக்கம் வரல, இந்தா 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு, நான் சரி பண்ணி தந்துடுறேன். கூடயே வரப்பா. கர்ப்பசாமி மறுபடி ஜந்த ஒருப்பா, மறுபடி தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் நான் வந்து வக்கீல், யாரா லாயர். அதனால் மகளுக்கு நல்ல ஒரு சீட்டு கிடைக்கணும்னு வந்து கேட்டேன். சீட்டு கிடச்சிருச்சா? கிடச்சிருச்சு. அப்படின்னு போய் காலையில் வந்து ரோடு. அதனால் இப்போ சீட்டு கிடச்சிருச்சு. இப்போ மனைவிக்கு மட்டும் ஒரு நல்ல வேலை ஆர்டர் லெட்டர் வரணும், அப்படி இல்லையா? அதுவும் கர்ப்பசாமி அடுத்த ஒரு 27 நாளுக்குள்ளே உனக்கு ஆர்டர் லெட்டருக்கு உண்டான வாய்ப்பு நான் கர்ப்பம் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதே மாதிரி ஆர்டர் லெட்டரை பற்றிலாம் பயப்படாத, நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்து வீடும் இன்னொன்று அமையறதுக்குண்டான வாய்ப்பு அமையிருக்குது. அதனால் வீடும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல, அதனால கர்ப்பசாமி வீட்டையும் அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த வித மாற்றமும், வேலையும் உனக்கு அதிகப்படுத்தி கொடுத்துறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதுமா? அதனால் உனக்கு இதை பற்றி எதுவுமே குழப்பப்பட வேணாம். நீ கேட்டதை எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி இதுவும் அடுத்தடுத்து கொடுத்துறேன். 27 நாளில் உனக்கு ஆர்டர் லெட்டர் வந்துடும். அப்படி இருந்தால் போதும்ல, அதே போல் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ, கூடயே வரம்பப்பா. கர்ப்பசாமி மறுபடி சென்னிமலை போயிடுச்சுப்பா. என்னோட எதிர்காலம் வாழ்க்கையெல்லாம் இப்படியே போயிடுமா, இல்லை நம்மளும் 4 பேர்த்து போல இருப்போமா? எதிர்காலம் நமக்கு அப்படியே போயிடுமா? அதனால் இப்போ நம்ம சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னா, நீ எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டு வந்துட்ட அதானே? அடுத்து அந்த தொழிலெல்லாம் உனக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. அதனால் மாடு கன்று வாங்கி பண்ணலாமா? அது வேணால் வச்சுருக்கலாம், அது வேணால் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ எதை என்ன பண்ணணும்? இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை உனக்கு தீர்த்து கொடுக்கணும். சரி, அதுக்கு ஓரசல் பண்ணிடலாம். எனக்கு அம்மாவாசைக்கு வரும்போது எனக்கு ஒரு 3 மாலை மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? அதுக்கு சீக்கிரமாக அதுக்கு ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு தீர்வு பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அம்மாவாசைக்கு வா. ஆனால் இப்போ எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால் கர்ப்பசாமி நீ தான் நின்று பார்க்கணும். குடும்பத்தை கணவர் நின்று பார்ப்பேன், நமக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவன் பார்க்குறானா? இல்லை. அப்படிங்கிறதுனால இனிமேலும் பார்ப்பான் அப்படிங்கிறது யோசிக்கவே கூடாது. அதனால் நீ உனக்கு நோய் நொடி இல்லாமல் நீ செய்கிற தொழில் இப்போ வரைக்கும் எல்லா தொழிலும் பார்த்துட்ட. உன்னி மாடு கன்று வண்ணி வேணால் வச்சு அதுக்கு உண்டான வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக பிள்ளைகளையும் கரை சேர்த்தி நான் கர்ப்பசாமி கூட இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். மாதத்துக்கு ஒரு டைம் என்ன தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டதை கூட எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சிடறேன். எப்படி?
அதுக்கு தான் சொல்கிறேன், அமாவாசைக்கு வந்திருக்கேன், அதுக்கு நான் நாள் குறிச்சிட்றேன், இந்த இடத்துக்கும் பார்த்துறேன், எந்த சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துறேன். உன் மகளுக்கு 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. குழப்பம் அதுதான் சொல்கிறேன், எந்த வித சப்போர்ட்டும் யாருமே இல்லையே, இன்னைக்கு வரைக்கும் நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கேன். அதனால் உன்னோட தைரியத்தில் மட்டும்தான் இப்போ ஓடிட்டுருக்கு. அதனால் இப்போ நான் கருப்பசாமி உனக்கு நான் சப்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அதனால் இந்த 30 நாள் முறுத்துக்க, அதுலேருந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? யாரையா? கட்டாயம் முடியாது. சரி, அவன் கல்யாணம் பண்ண காலத்துலேருந்து அவன் நல்லா இருக்கிறான், இப்போ இடையில தான் வந்து இப்படி ஆயிட்டான்னு நீ சொல்லு பாப்பா. நல்லாமே பார்த்துக்கிட்டான், நீ பேசக்கூடாது. இப்போ யாரோட கணவர் நீ சொல்லு, நீ தான் பேசணும், நீ சொல்லு. நீ போய் வெளியில் உட்கார். ஒரு மாதிரி எல்லாம் கிடையாது. நீ திருமணம் பண்ணின நாளிலிருந்து நீ தான் எல்லா நம்புதலையும் வந்திருக்கணும், நீ தான் குடும்பத்தை ரன் பண்ணியே கொண்டு வந்திருக்கணும். அப்படித்தானே? இப்போ இனிமேலும் அப்படித்தான். நான் உனக்கு ஆறுதலுக்கு வேணால் சொல்லலாம், நான் அவனை திருத்தி கொண்டு வந்துடுவேன், உனக்கு எல்லாம் நின்று பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் அது வாய்ப்பு இல்லையே, இல்லாதது நான் எப்படி போய் சொல்கிறது? அதனால் நீ நான் சொல்கிறத மனசை திடப்படுத்திக்கணும். அப்படிங்கிறதுனால தான் உன்னோட தூண்டுதல். நீ எந்த காரியம் எடுத்தாலும் நாளையிலேருந்து உனக்கு வெற்றி. உனக்கு தோட்டத்தை பிரச்சனை முடிச்சு தந்துடுறேன், வருமானத்தை கொடுத்துட்றேன், நல்லபடியாக பிள்ளைய கரை சேர்த்தி கொடுத்துட்றேன், அவனை வந்து சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அதனால் அவன் காப்பாற்றி கொடுத்துட்றேன், நல்லபடியாக திருந்தி அவனும் குடும்பத்தை பார்ப்பேன் அப்படிங்கிறது பொய்யான ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுப்பா. கொடுத்தா நாளைக்கு வந்து என்னை காப்பி இல்லை, அவன் வந்து நீ காப்பாற்றி தந்து அவன் பார்க்குறேன்னு சொன்னால் நீ என்னை பார்க்கவே இல்லையேன்னு என்னை வந்து காப்பி இல்லை. அதனால் அவனை வந்து நம்பக்கூடாது, கூட இருப்பேன். அதனால் பார்த்துக்க, உனக்கு நான் வேணுங்கிற வருமானத்தை கொடுத்துறேன், பிள்ளைக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், சொத்து பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்துறேன், கூடவே விரும்பும். நான் நல்லபடியாக படிக்க வைக்கிறேன் பாப்பா.